சேனல் தோழிகளுக்கு வணக்கம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் எப்படி பண்ணுறது அப்படின்றத ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன். நீங்கள் அதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸ் கொடுங்க. தேவையான பொருட்கள்: சிறிய உருளைக்கிழங்கு ஒரு 200 கிராம், மிளகுத்தூள், இதில் ரொம்ப முக்கியமானது, ஏன்னா இது மிளகு வறுவல் அப்படின்றதுனால நம்மளுக்கு மிளகுத்தூள் 4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு அரைத்தது நம்ம உருளைக்கிழங்குக்கு தகுந்தாப்பில், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் நம்ம வறுக்கிற அளவுக்கு தேவைக்கேற்ப. செய்முறையை பார்ப்போம். உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட வடிவத்தில் நறுக்கிக்கோங்க. நறுக்கின உருளைக்கிழங்க மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம், மஞ்சள் தூள், உப்பு எல்லாத்தையும் கலந்து கொஞ்ச நேரம் ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடணும். நல்லா கலந்து பெசரி, உருளைக்கிழங்கோட பெசரி ஊற வச்சுருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா வாணலில் எண்ணெய் விட்டு ஊற வச்ச அந்த உருளைக்கிழங்கை எடுத்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுக்கணும். சூடான உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் ரெடி. இது எல்லா வயசினருக்கும் சாப்பிடலாம். இது நம்ம சாம்பார் சாதம் அந்த மாதிரி ரைஸ் ஐட்டத்துக்கு தான் நம்ம வச்சு சாப்பிட்ணுன்றது கிடையாது. நம்ம ஈவினிங் சாப்பிட்றோம் இல்லையா, ஸ்நாக்ஸ், அதுக்கு கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இது உருளைக்கிழங்கு ஏற்கனவே நல்ல ப்ரோட்டீன் ப்ளஸ் விட்டமின்ஸ் இருக்கிறது தான். ஸோ அதோட நம்ம மிளகு சேர்க்கும் போது ஒரு எதிர்ப்பு சக்திக்குரிய ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் இது குழந்தைங்களுக்கு. இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. என்னோடய சேனல் பார்க்குற அத்தனை தோழிகளுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம்.